நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா, குச்சி ஐசுல எச்சி வச்சவ பிச்சு என்ன தின்னா, கோழி கண்ணுல பீலிங் காட்டிதான் காலி காலி பண்ணா, பிக்காலியா ரோட்டு மேல மாட விட்டு தக்காளியா என்ன உருட்டி விட்டா, நாஸ்டா துண்ணுட்டு நீட்டா தூங்குவேன் நாங்கோயால இப்ப காதல் வந்து ஆடுறேன். நாங்கள் எல்லாருமே மான் கராத்தே பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு சிவானா ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்த்த பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு சிவானா ரொம்ப பிடிக்கும். மான் கராத்தே பார்க்க வந்திருக்கோம். பொய் சொல்லி கழட்டி விடுறது பொண்ணுங்க பாலிசிடா, பொய் சொல்லியாவது பிக்கப் பண்ணுறது தான் பசங்க பாலிசி. என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா அப்பா வச்சிருக்கிற காம்படிஷன்ல வின் பண்ணணும். எந்த காம்படிஷனா இருந்தாலும் அசால்ட்டா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்மோர் மாதிரி இருக்கப்போ. சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா, தண்ணி அடிச்சா தப்பமா, திட்டாமா கோப்பமா. ஆமா, இன்னைக்கு இந்த கையால அடி வாங்குறவன் என்ன ஆக போறானோ. சூப்பர் சார், சூப்பரா சூப்பரா படம், சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு,
சூப்பர் நல்லா இருக்கு ஃபைன். சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பராக சூப்பர். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு படம். நல்லா இருக்கு. ஆனால் படம் பார்க்கறதுனால சூப்பராக இருக்குது. விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடி அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. உமது பெயர்? தெனாலிராமன். தெனாலிராமன். தெனாலிராமா, இன்று முதல் நீ இந்த அவையின் நவரத்னங்களில் ஒன்று. தம்பி யுவராஜ் வந்து அந்த ஒரு கதை சொன்னார். தெனாலிராமன் என்ற ஒரு கதை இருக்கு, நேரம் கேளுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கு இந்த கதை புலிகேசிக்கு போகுது. இந்த கதையை அவர்கிட்ட கேட்டோன்னே ஒரு லைன் மட்டும் சொன்னார். அந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் தெனாலிராமன் கதை. யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா அகோரம் அவர்கள் வடிவேலை வச்சு நான் பண்ணுறேன் கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு அவராக தான் என்னை கூப்பிட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதனால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வந்து விட்டேனடா என் 52வது செல்வமே. வடிவேல் சார் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த வடிவேல், அந்த ஒரு ஆளுடைய படைப்பு தான் இந்த தெனாலிராமன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய இன்புட் இருக்கும் படத்தில். தமாஷான மிகவும் நம்மை குதூகலிக்க வைத்த ஒரு கதை தெனாலிராமன். அந்த கதை படிக்கும்போது நமக்கு உண்மையிலே ஒரு வடிவம் மனதில் எழுவதில்லை. இந்த படத்தில் நடித்ததற்கு அப்புறம் தெனாலிராமன் என்றால் திரு வடிவேல் அவர்கள்தான் தெனாலிராமன் என்பதை எல்லோருக்கும் பதியக்கூடிய அளவில் உணர்ச்சி வசமாகவும் இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பை இதுவரை தந்திராத அளவுக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். தெனாலிராமா, தெனாலிராமா, உன் வருகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். தமிழகத்தின் கிராமங்களில் கூட, கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அது தெனாலிராமன். அதே போல் வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய நகைச்சுவைக்கு அடிமையாகாத தமிழர்கள் இருக்கவே முடியாது. அவரோடு மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட கதவை சாத்திவிட்டு ஜன்னலை சாத்திவிட்டு ரசிக்க வேண்டும், சிரித்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கக்கூடியவர் அவர். இந்த இரண்டும் ஒன்று சேர்கிற போது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய சிகரத்தை சென்றடையும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படியே மாறி 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 கவலையே இல்லாமல் கல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 
பாருங்க எனக்கு ஜோடி. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், இதுதான் என் சொந்த உருவம் பார்த்தியான்னு. ஏன்னா மீனாட்சி என் உருவத்தை பார்த்ததே கிடையாது. நான் சொன்னேன், நேரத்தை காட்டிடக்கூடாதா, இந்த நேரத்தில் காட்டிடாதீங்க. ஏன்னா படத்தில் வந்து கெட்டப்போடு தான் போய் நிற்கிறது பக்கத்தில். ஏன்னா இந்த அந்த பொண்ணு உள்ளே நிற்கிறா, வெளியே நிற்கிற பாடுறாம அன்னைக்கு உள்ளுக்கு தான் உட்காந்துருக்கும்பாங்க. தடுத்துன்னு ஓடி போய் கேரளாவில் போய் மேக்கப் போட்டு வெளியே வந்து நிற்கிற ஸ்டைலில் நிற்கிறது. இப்போ வந்து உட்காந்துன்னு சொன்னேன், யார் தெரியுதா நான் அப்படின்னு. என்ன சார் வடிவேல், இதுதான் ஒரிஜினல். பயப்படாதே, ஒன்றும் செய்து விட மாட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன். போ போ. It is a great experience to work with Vadivelu sir.
he's just not called tsunami of comedy, but I've experienced that with him. His comedy timing and even the comedy that he does while he's exchanging his lines or we're just sitting together and chatting, he comes across as a very humble human being, a very down-to-earth person, at the same time a fantabulous actor. I think I've learned so much with him and grown as an actor with this film that will stay with me forever. 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் ஊற்றெடுத்து பாட்டு வரும் தட்டுற தாளத்தில் எல்லோரும் வவுறு புடைக்க புடைக்க மூச்சு முட்ட முட்ட கண் வெளிகள் பிதுங்க பிதுங்க கிள்ளி சாப்பிடாமல் அள்ளி அப்புங்கள் யுவராஜை பற்றி சொல்லணும்னா யுவராஜ் இஸ் a wonderful person. வந்து 8 அமைச்சர்கள்னு வந்து பாலா சொன்னார். 8 டார்ச்சர் நாங்கள் 8 பேருமே ஆளாளுக்கு பிடிச்சி இழுத்துருப்போம். எப்படியோ சமாளித்து கொண்டு வந்து கரை சேர்த்துட்டாரு. அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா முக்கியமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீனி போடுற விதமாக எனக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சது. இந்த படத்தினுடைய இயக்குனர் யுவராஜ் தயாளன் அவர்கள் ரொம்ப சின்ன வயது என்றாலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக ஒரு நகைச்சுவை காவியத்தை இயக்கியிருக்கிறார். இமான் சார் அவரை பற்றி நான் நல்லா சொல்லி ஆனேன். இந்த படத்தில் இசை வந்து தூள் கிளப்பியிருக்காரு எல்லா பாட்டுமே. முக்கியமாக இந்த மாதிரி படங்களுக்கு இசைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த இசையை வந்து இமான் சார் வந்து உண்மையே சொல்லப்போனால் எங்கள் மாதிரி பழைய டைரக்டர்களுக்கும் சரி இப்போ உள்ள யூத் டைரக்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரிட்ஜ் இமான் சார். கடந்த காலத்தில் நாம் பல பாடல்களை கேட்டிருக்கிறோம், அதை ரசித்திருக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு பீரியட், அந்த பீரியடில் இப்படி தான் பாடல்கள் இருந்திருக்கும் என்பதை இந்த படத்தின் மூலமாக அழகாக உணர்த்தி இருக்கிறார்கள். ஒரு மண்ணின் கலைஞனை கூட இருந்து ஒர்க் பண்ணி தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. நான் வந்து சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அண்ணனோட ஒர்க் பண்ணதுக்கு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். நீங்கள் போடும் சட்டங்களும் திட்டங்களும் குறிப்பாக வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சாதகமாக அமைகிறது, பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அல்ல. உரையுள் உறங்கி கிடக்கும் நம் வாளுக்கு வேலை வந்து விட்டது, தயாராக. மற்ற படங்கள்லாம் டேலாக் பேசிட்டு அப்படி வந்துடலாம், அவங்க கொடுக்குற டேலாக் சரி அப்படி பேசிட்டு வந்தோம். பட் இந்த இதில் வந்து அப்பப்போ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைங்க நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள், இன்னொரு டேலாக் இப்படி சேர்த்துக்கோங்கன்னு அப்படியே இழைச்சி 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 ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மக்களின் நலனே இந்த மன்னனின் நலன். பேஸ்புக்கு ட்விட்டரா என்ன புது புது பாசியாக இருக்கிறது. இந்த பானைக்குள்ள யானை போகணும், அப்படியே ஆகட்டும் ஆகட்டும். நல்ல அற்புதமான படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஐயா அகரம் அவர்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு நான் ஆண்டவனே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் அன்பால் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் சொல்லி கேட்டுக்கொண்டு இதனால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வந்து விட்டேனடா என் 52வது செல்வமே. உமது பெயர்? தெனாலிராமன். தெனாலிராமன். தெனாலிராமா, இன்று முதல் நீ இந்த அவையின் நவரத்னங்களில் ஒன்று. 1 2 3 4 எண்ணுற நேரத்தில் ஊற்றெடுத்து பாட்டு வரும் தட்டுற தாளத்தில் எல்லோரும் வவுறு புடைக்க புடைக்க மூச்சு முட்ட முட்ட கண் வெளிகள் பிதுங்க பிதுங்க கிள்ளி சாப்பிடாமல் அள்ளி அப்புங்கள். அரசே, சீன அரசு நம்முடன் வணிக தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். மக்களின் நலனே இந்த மன்னனின் நலன். பேஸ்புக்கு ட்விட்டரா
என்ன புது புது பாசியாக இருக்கின்றது. இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும். அப்படியே ஆகட்டும், ஆகட்டும். பயப்படாதே, ஒன்றும் செய்து விட மாட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன். போ போ. ஆனழகு எப்படித்தான் இழுக்குமா, பெண்ணழகு எப்படித்தான் தவிக்குமா. தெனாலிராமா, இப்படியே மாறி 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 கவலையே இல்லாமல் கலகல கல 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 என்று காலத்தை கழித்து தள்ளுங்கள். என்ன கட்டிவிட போகிறது, எவன் கேட்க போகிறான்? நீங்கள் போடும் சட்டங்களும் திட்டங்களும் குறிப்பாக வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சாதகமாக அமைகிறது. பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அல்ல. உரையுள் உறங்கி கிடக்கும் நம் வாளுக்கு வேலை வந்து விட்டது. தயாராக ஒருவன் லட்சியம் நிறைவாகும் வரை மறைவாக இருப்பதுதான் நல்லது. இது உலகின் அனைத்து போராளிகளுக்கும் பொருந்தும் மன்னா. தெனாலிராமா, உன் வருகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறுட்டுதே, கனவே தாலாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே. உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சதே. கண்ணிலே இல்லையே காதலும், நெஞ்சமே காதலின் தாயகம். ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாக பேசுதே. மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே. கை தொடும் போதிலே கலங்கவும் தோணுதே. அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே. எப்போதும் என்னில் வீச மிதந்திடும் பாவமே.
மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் போத்தே. நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே. இந்த காலத்து பொண்ணுங்க கழுத்துல என்ன போட்டிருக்க கையில என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தல உசராவாது. என்ன ஒரு படம் லவ் பண்ணணும், 2 படம் லவ் பண்ணா இப்படித்தான். எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் அவங்கள மாதிரி பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தாலே ஒரு கெத்துங்க. டேய் அதெல்லாம் செட் ஆகாதுடா உனக்கு. நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை உசார் பண்ணணும். ஓவரா ஆசைப்பட்ட ஒபாமாக்கே பிடிக்காதுடா. உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணதாங்க நான் ஆசைப்படுறேன். நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. உங்களை யாருக்குமே மிஸ் பண்ண தோணவே தோணாது. கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்கலன்னா குழா தண்ணின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா இப்பெல்லாம் பொண்ணுங்க செம்ம ஷார்ப்புடா. நீ செஞ்சதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு. உன்னை லவ் பண்ணி கட்டின பாரு, என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் வச்சு நீ என்ன பண்றதுன்னே தெரியல.